சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். புதுயுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா, எழுந்திடு எழுந்திடு ஒன்றாய். புதுயுகம் ஒன்றை பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா. உயிரை சுமந்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம் புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். தண்ணீராக நீ இருந்தால் தவளைகள் தானே நீச்சலிடும். சூரியனாக இரு மனிதா, பூமி உன்னை சுற்றி வரும். ஆகாயத்தை உன் சிறகால் அளந்திட நீயும் பறந்திடடா. பூகோளத்தை உன் தோள்கள் சுமந்திட நீயும் நிமிர்ந்திடடா. இளைஞரே இளைஞரே புது யுகமே, இனி இந்த பூமியின் புது சரித்திரம் நீ. யுகம் யுகம் புது யுகம் யுகம். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. நான் உங்க ஆபீஸ்க்கு தகவல் சொல்லி 4 மணி நேரமும் 9 நிமிஷமும் ஆச்சு. நீங்க நேரம் அடிச்சு பிடிச்சி ஓடி வராம சாவகாசமா போன்ல குசல விசாரிக்கிறீங்களே சார், நியாயமா இது? சாரி, ஐ ஆம் வெரி சாரி. எனக்கு மேட்ரு இப்பதான் தெரியும், அதான் உடனே போன் பண்ணேன். போன் என்ன சார் பெரிய போனு? என் தங்கச்சி உங்க கம்பெனிக்காகவே உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி போனவ சார். என் தங்கச்சி அடிப்பட்டு கவலைக்கிடமா இருக்கான்னு கேள்விப்பட்டவன முதல் வேலையை நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? பன் பட்டர் ஜாமு, பழ வகைகள், அது கூட ஒரு 10,000 பணம் எடுத்து ஓடி வந்திருக்கோமா சார்? சொல்லுங்க சார். கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கீங்களே சார். அதை நினைக்கும் போதுதான் என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு சார். இப்படி ஒரு நன்றி கிட்ட கம்பெனிக்கு, விசுவாசம் இல்லாத கம்பெனிக்கு என் தங்கச்சி தேவையில்லாம தன் உடம்ப ஓடாக்கிக்கிறாளே, அப்படி நினைக்கும் போதுதான் சார் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே வரேன். காயத்ரி வீட்டில தானே இருக்காங்க? ஆமா சார், எங்க வீட்டு மாடியில பெட்ரூம்ல ஒரு ஓரத்துல என் தங்கச்சி படுத்து இருக்கு சார். முக்கியமான ஒரு உண்மையை சொல்ற கேளுங்க சார். சின்ன வயசுல என் தங்கச்சி எந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தனோ அதே தோல்ல தான் சார் தூக்கிட்டு போய் மாடி பெட்ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். நீ சீக்கிரம் வந்துருங்க சார். சரிங்க சார். சரி போன வச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை சார், நீங்க வரும்போது நான் சொன்ன ஐட்டு தான் ஞாபகம் வாங்கினதுங்க. அதான் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே பாய். கரெக்டா பிராக்கெட் போட்டோம். அப்பாடா, என்னடி சொல்லாம கொள்ளாம திடீர்னு பக்கத்துல வந்து நிக்கிற, என்ன விஷயம்? எதுக்குங்க இவ்வளவு போய் சொல்லி இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துறீங்க? எதுடி சின்ன விஷயம்? என்னடி நான் போய் சொன்னேன்? என் தங்கச்சிக்கு நெத்தி அடிப்பட்டது பொய்யா? ரத்தம் வந்தது பொய்யா? டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிடுறது அது பொய்யா? வேலைக்கு போகாம வீட்டுல படுத்துருக்காள் அது பொய்யா? எதிரி பொய் பெருசா பேச வந்துட்டேன். என்ன கொஞ்சம் கற்பனை அதிகமா ஃப்ளோல விட்டுட்டேன். இது ஒரு தப்பா? கற்பனை கலந்தது ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா சவுண்ட் கொஞ்சம் ஓவரா விட்டீங்க. அது காயத்திற்கும் கேட்டிருக்கும் இல்ல? இது யோசிக்கலையே முண்டம். ஏன் இது முன்னாடியே சொல்லி தொலைக்கூடாது? என்ன பண்ணலாம்? காயத்ரிமா, தங்கச்சிம்மா முடிச்சிருக்கியா? தூங்குறியடா கண்ணே? இந்த வரேன். ஐயா 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 வணக்கம் ஐயா.
என்னடா என்ன விஷயம்? கபிலா வந்திருக்காங்க ஐயா. என் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொன்னனே, ஏன் வந்தானுங்க அவனுங்க? அப்படியே போ சொல்றா. ஐயோ ஐயா, நான் தான் உங்களை வர சொன்னேன். எதுக்கு வர சொன்னேன்? நேற்றுக்கு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க ஐயா, அதுக்கு பிராயச்சித்தமாக தான் உங்களை வர சொன்னேன். என்னடா தப்பு? ஒன்றும் இல்லைங்க ஐயா, காயத்ரி மேட்ரை சரியாக முடிக்காதனால பணமே கொடுக்காம நேற்று அவங்கள திருப்பி அமிச்சிட்டிங்க. என்னது? துரத்தி நம்ம அமிச்சிட்டோம், அது தப்புன்னு அப்புறம் தாங்க புரிஞ்சுது. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. ஹெல்மெட் போட்டதுனால அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியல, ஆனால் இவங்க யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பணம் கொடுக்காத வெறுப்பில் வெளியே போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு தானே ஆபத்து. இதை ஏன்டா நேத்தே சொல்லல? என்ன ஐயா, நேற்று நீங்கள் அடிச்ச அடியில் ஃபுல்லாக குழம்பிட்டேன் நான். சரி, அவங்கள வர சொல். கபிலா ஒரு 500 50 ரூபா கட்டு கொடு. டேய் 500 ரூபா கட்ட அவங்ககிட்ட கொடு. கபிலா இந்தாப்பா. ஐயா, காரியமே நடக்காம காசு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணும்னா நீங்க பாருங்க. டேய் நேத்து நடந்ததுக்கு என்ன ரியாக்ஷன் தெரியல, இன்னொரு அட்டெம்ப்ட் வேண்டாம். அப்புறம் வேணும்னா நான் சொல்லி அனுப்புறேன், அப்போ வந்தா போறோம். இப்போ போங்க. சரிங்க ஐயா, வாங்கடா போலாம். ஐயா இந்த 50 ரூபா கட்டு உனக்கு தான், வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. என்ன? அந்த 500 ரூபா கட்டை எனக்கு கொடுத்துருக்கணும், இந்த 50 ரூபா கட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கானுங்க ஐயா. ரொம்ப தேங்க்ஸுங்க ஐயா, நல்ல வேலை பிடுங்கிருப்பாரு. நெக்ஸ்ட். மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அடிக்கடி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். அப்புறம் வேற ஏதாவது? ஜுரம் வர மாதிரி இருக்கு டாக்டர். அப்புறம் அப்பப்போ அடிக்கடி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். நர்ஸ். எஸ் மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் பிபி செக் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்தாங்க. வாங்கம்மா போங்க. இந்தாங்க மேடம். சரி, ஓகே. உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு? அவர் புதுயுகம் பத்திரிக்கையோட எடிட்டரா இருக்காரு. புதுயுகம் பத்திரிகையா? அது ரொம்ப பாப்புலரான பத்திரிகையாச்சு. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியா இருப்பாரோ? 24 ஹவர்ஸும் பிஸியா இருப்பாரு டாக்டர். உங்களுக்கு குழந்தைங்க? இன்னும் எதுவும் இல்லை டாக்டர். வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தானே இருக்கீங்க? இல்லை டாக்டர், நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக தான் இருக்கோம். அப்போ அவர் வேலைக்கு போயிட்டாருன்னா நீங்க மட்டும் தான் தனியா இருக்கணும் இல்லையா? ஆமா டாக்டர், எப்பவாவது அம்மா அப்பா வந்து போவாங்க. இந்தாங்க, இதுல டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதியிருக்க, அதை வாங்கி தினம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அதுல டானிக்கும் எழுதியிருக்க, டெய்லி நைட்டு தூங்கும்போது அதுல ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே டாக்டர். அப்புறம் மேக்சிமம் தனியா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. நல்லா பாட்டு கேளுங்க, புக்ஸ் வாங்கி படிங்க, டிவி பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே தவிர கன்ஃபார்மா எதையுமே சொல்லல. நான் செக்அப் பண்ணதுல உங்க உடம்புல எந்த வியாதியும் இருக்க மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மன உளைச்சல் தான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க சந்தோஷமா இருக்காங்க. சொசைட்டில பெரிய இடத்துல இருக்க நீங்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. தைரியமா இருங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே டாக்டர். டாக்டர் ஃபீஸ்? ஓகேம்மா. தேங்க்யூ டாக்டர். டேக் கேர்.
டேய் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? ட்ரெஸ் சூப்பரா? ட்ரெஸ் மட்டும் தான் சூப்பரா இருக்கா, நான் நல்லா இல்லையா? டேய் உன்னையும் சேர்த்து தான்டா சொல்றேன், ஏன்டா இப்படி பிரிச்சு பாக்குற? இல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டது இல்ல, அதான். டேய் விஜயாவுக்கு உன்னை பிடிக்கணுமா வேணாமா? பிடிக்கணும்னா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான்டா ஆகணும். டேய் அங்க பாருடா, உனக்கு முன்னாடியே உன் விஜயாவை எவனோ கரெக்ட் பண்ணிட்டான். அடிச்ச வாயமுடு, என் விஜயா அப்படிப்பட்டவ கிடையாது, அவன் கூட படிக்கிற பையனா இருப்பான். டேய் சும்மா பேசினே இருக்காத, அவ முன்னாடி போய் நில்லு. போடா. ஓகே விஜயா, பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். விஜயா. ஓ நீங்களா? எஸ். நான் ஏதோ கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தான் நிக்கிறான்னு நினைச்சேன். இல்ல இப்போ இதான் ஃபேஷன். இப்ப பாரு. என்னது இது? ஆமா, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க வந்து நினைச்சியா? இல்ல உன்னை பார்க்கல. ஆமா. இல்ல இல்ல இல்ல. என்ன ஆமா இல்ல? ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னா, அதான் வெயிட் பண்றேன். போலாமா? சரி சரி, நான் கிளம்புறேன். பாத்து ஏறு. ஐடியா கவுந்துடுச்சு, மாட்டணும் பின்னிடுவான், எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். டேய் சுந்தர், என்னடா பண்ற? இது 10 ரூபாய் தொலைஞ்சிச்சு, அதான் தேடிக்கிறேன். அவன் 1000 ரூபாய் ட்ரெஸ் போட்டு வீணாயிடுச்சுன்னு கவலையில இருக்கான். உனக்கு 10 ரூபாய் முக்கியமாயிடுச்சா? இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி நீ என்ன சொல்லணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? டேய் எல்லாம் கரெக்டா தான்டா இருந்தது. நீ ரஜினி மாதிரி கண்ணாடி சுத்துறான்னா செந்தில் மாதிரி சுத்தி கீழே போட்ட. கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி என்ன கண்ணு தெரியாத பிச்சைக்காரன்னு சொல்லிட்டா, அதுக்கு என்ன சொல்ற? அவ ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான்ற விஷயத்தை நீ ஏன் முதல்ல சொல்லிந்தேனா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பல. என்னடா பண்ணலாம்? கவலைப்படாத, வேற ஐடியா வச்சிருக்கேன், வா போலாம். வாடா வா, நான் ஐடியா கிங்குடா. அந்த மெடிக்கல் ஷாப் பக்கத்துல நிறுத்திக்கங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுங்க மேடம். எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. புது விஷயங்கள் பத்திரிகையில் போகிறத பற்றி முக்கியமான டிஸ்கஷன் இருக்கு. அதுவும் இல்லாமல் மந்த் பிகினிங் ஆச்சா, இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கு. சுருக்கமாக சொன்னால் இந்த சீட்டை விட்டு ஒரு இன்ச்சு அங்கங்கே கூட நகர முடியாமல் நிலைமையில் இருக்கேன். மேடம் 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 கேட்ட மெடிசன் டேப்லெட் சிரப்பு 125 ஆச்சு மேடம். இந்தாங்க. வண்டி எடுங்க. ஹலோ அக்கா, நான் செல்வா பேசுறேன். செல்வாவா? சொல்லுடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. உனக்கு ஏதோ பலமா அடிபட்டுச்சாமே? பலமா அடிபட்டுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எனக்கா சொல்ற? உனக்கு மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. நல்ல வேலை, ஐசியூல இருக்கேன்.
இன்னைக்கும் நாளைக்கா போயிடுவேன்னு சொல்லலையே. அண்ணன் தாக்கா சொன்னாரு. மரியாதைக்குரிய மிஸ்டர் தியாகராஜன் தானே? உடனே கிளம்பி வரலாம் தான் பார்த்தேன். ஃபோன் பண்ணது அண்ணன்றதுனால எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணக்கா. நல்ல வேலை கிளம்பி வராம இருந்தியே. வந்திருந்தா பணமும் வேஸ்ட், உன் டைமும் வேஸ்ட். படிக்கிற நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றாங்களா உன்ன? நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா என் மனசே ரொம்ப நிம்மதியா இருக்கு. அக்கா ஒரு சின்ன விஷயம், உங்களை விட வயசுல வர சின்னவன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது. சிச்சி, நான் வயசெல்லாம் பார்க்க மாட்டேன். வயசுல பெரியவங்களே வாய்க்கு வந்தது வளரிக்கிட்டே ஏதாவது பிரச்சனை பண்றாங்க. நீ சின்னவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கரெக்டா தான் பேசுவ. சொல்லு. அக்கா, பெரிய மனுஷன் செய்யற ஊழல குற்றப்பத்திரிக்கைன்ற தலைப்புல நீங்க எழுதுற ஆர்டிக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. அது மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்கக்கா. நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அதே சமயம் ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஏன்? உன்னால பாதிக்கப்பட்டவங்க உன்னை தாக்க முயற்சி பண்ணிருக்கலாம்ல. அதுக்காக நான் என் கடமையை தான் செய்யறேன். அதுக்கு எதிர்ப்புகள் வரலாம். இப்போ நாளைக்கே நீ IAS ஆபீசர் ஆயிட்டேன்னா உன்னை சுத்தி நடக்கிற அநியாயங்களை தட்டி கேப்பல்ல? கண்டிப்பா, நான் உன் தம்பிக்கா. அப்போ உனக்கும் எதிர்ப்புகள் வரலாம்ல. எதிரிங்களுக்கு பயந்துகிட்டு நீ தட்டி கேட்காம இருக்க போறியா, இல்ல கலெக்டரே ஆகாம இருக்க போறியா? புரியுதுக்கா. இருந்தாலும் உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருக்கா இருக்கா? எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா. நான் ஜாக்கிரதையா இருக்கேன்பா, நீ கவலையே படாத. உனக்கு குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஓகே? கண்டிப்பாக்கா. சரி, மிஸ்டர் தியாகராஜன் கிட்ட பேசுறியா? சரி, அண்ணி கிட்ட பேசுறேன். எங்க போறீங்க? தம்பி, என்ன நல்லா இருக்கீங்களா தம்பி? நான் சௌக்கியமா இருக்கா. நீ? ஆமா, ராகுல் அஞ்சலி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்களை பத்தி எல்லாம் கேக்குறீங்களே, உங்க அண்ணாவை பத்தி கேட்கவே இல்லையே. அவரை கேட்டு என்ன ஆக போகுதுன்னா, காலையில தான் நீ பேசினாரு. அண்ணன் சொல்லிதான் அக்காவுக்கு அடிப்பட்ட விஷயமே எனக்கு தெரியும். எனக்கு நீங்க பேசுனீங்களா? விஜயா இல்ல? இல்ல தம்பி, விஜயா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போயிருக்கா. விஜயா வந்தா கேட்டதா சொல்லுங்க. சரிப்பா. நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். நீ கண்டிப்பா இந்த வருஷம் IAS எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கலெக்டர் ஆயிடுவேன். ஆமா, அக்காவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ அண்ணா நில்லுங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா, இந்த அண்ணன் பெருசா நினைக்க போறேன். என் தங்கச்சி கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா டிராமா பண்ணாதீங்க. பெங்களூர்ல இருக்கிற செல்வாக்கு ஃபோன் பண்ணி நான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. அவன் மனசு எவ்வளவு பதறி போயிருக்கும். அவன் படிப்பை பத்தி கவனிப்பானா, இல்ல இதை பத்தி யோசிச்சு உட்காந்துட்டு இருப்பானா? உங்களுக்கு கொஞ்சம் போது பொறுப்பு இருக்கா? இல்ல தங்கச்சிம்மா, உனக்கு அடிப்பட்ட விஷயத்த நானே அவனுக்கு சொல்லலன்னு வச்சுக்கேன். வேற யாராவது 3 மனுஷன் மூலியமா அந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நினைப்பான்? என்னை பார்த்து கேட்க மாட்டான். என்னென்ன பெரியவனா இருந்து இந்த தகவலையே சொல்லி கேட்க மாட்டான். இந்த குடும்பத்து தலைவன்ற முறையில எல்லாருக்கும் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான தகவலை சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டேன். இது ஒரு தப்பா? அது மட்டும் இல்லாமா, இந்த குடும்பத்தை மூத்தவன்ற முறையில இந்த குடும்பத்தை சுமூகம் நடத்துறதுக்காக முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையோட இருக்கம்மா. ஊரெல்லாம் அவனை புத்திசாலின்னு பேசிக்கிறாங்க. நீ நடன கடமனோடு கண்ணனை பார்த்து கோவப்படுறதான் எனக்கு ஒன்றும் புரியல. அவளும் தான் உங்களுக்கு எத்தனை புத்திமதி சொல்ற, நீங்க திருந்தவே மாட்டீங்களா? திருந்தி வரப்போற எலெக்ஷன்ல தலைவரா நின்று ஜெயிச்சு இந்த நாட்டை ஆள போறனா? போடி போய் வேலையை பாருப்போ. அடுப்பு என்னமா தீரமா இருக்கு, போய் பாருப்போ. அடுப்புல நான் எதுவுமே வைக்கலையே. உங்ககிட்ட வாயை கொடுத்தேன் பாருங்க. நானா கேட்டேன், நீ எதுல கொடுத்த? இப்போ எல்லா ட்ரெயினரை பார்த்து வாயை கொடு, ட்ரெயின் நூல் வச்சு தைப்பான். நில்லுங்க. ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? நீ மாடியில் இருக்கிற, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். ஆமாம், உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ண, இப்போ எப்படி இருக்கு? தள்ளுங்க. சாந்தி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு எங்கேயாவது வெளியே போனீங்களா? இல்லையே, நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். போய் சொல்லாதீங்க. மத்தியானம் 12:30 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இல்லை, TTK ரோட்ல போயிட்டு இருந்தீங்க. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ உங்களை பார்த்தேன். ஓ, அப்படியா? என்ன அப்படியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மத்தியானம் 12:30 மணிக்கு TTK ரோட்ல போனீங்களா இல்லையா? ஆமா, போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு?
மற்ற நேரத்தில் போயிருந்தா தப்பு இல்லைங்க. நான் டாக்டர் கிட்ட போகணும் வாங்கன்னு சொன்னப்போ ஆஃபீஸை விட்டு அங்கங்க நகர முடியாது, ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல நீங்க ஆஃபீஸை விட்டு வெளியே போயிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அர்ஜென்ட்டா ஆஃபீஸ் வேலையை வெளியே போனேன்னு அர்த்தம். இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல? புரிஞ்சுக்கிட்டேங்க, உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட உங்களுக்கு எல்லாமே முக்கியம். நான் ஒருத்தி தான் உங்களுக்கு முக்கியம் இல்லாம போயிட்டேன். ஐயோ சாந்தி, இதை பாருமா, ஏன் என்ன எப்போ பார் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க? நம்ம சப் எடிட்டர் காயத்ரியில் நேற்று ராத்திரி 4 ரவுடிங்க சேர்ந்து தலைமையில் அடிச்சிருக்காங்க. பலமாக அடிபட்டு படுத்துருக்காங்க. அதான் போய் பார்க்க போனேன். நம்ம ஸ்டாஃப் ஒருத்தர் இந்த மாதிரி அடிபட்டு படுத்துருக்கும் போது போய் பார்க்க மாதிரி தான் நல்லா இருக்கும். சொல்லு. போங்க பாருங்க, செலவுக்கு பணம் கூட கொடுங்க. ஆனா அதெல்லாத்தையும் நான் தப்பு சொல்லல. அதான் வெளியே போறதுன்னு முடிவாயிடுச்சுல்ல. அப்ப நேரா வீட்டுக்கு வந்து என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கடுத்து உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன வந்து பிக்கப் பண்ணிருக்கலாம்ல? ஆமா சாந்தி, அப்படி பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு அந்த அவசரத்தில் எதுவுமே தோணவே இல்லை. தோணாதுங்க, உங்களுக்கு எதுவுமே தோணாது. நான் ஒருத்தி இருக்கிற ஞாபகம் உங்களுக்கு இருந்தா தானே இதெல்லாம் தோணும். நான் தான் உங்களுக்கு தேவையில்லாதவளா போயிட்டேனே. ஐயோ சாந்தி, அப்படிலாம் சொல்லாதம்மா. உன்னை விட்டா எனக்கு யாருக்கா சொல்லு? எனக்கு எல்லாமே நீ தானே. உன்னை போய் நான் அப்படி நினைப்பேன் சொல்லு. எனக்கு இருக்க வேலையில சில சமயம் வீடு எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அதான் என்கிட்ட இருக்க பெரிய குறைய. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருதுமா. இந்த ஒரே ஒரு தடவை என்னை மன்னிச்சிருமா. இனிமேல் அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இத பாருமா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. உன் கையால சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன் தெரியுமா? இப்படி சொல்லி சொல்லியே என்ன நல்லா ஏமாத்துங்க. சரி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேன். டிஃபன் எடுத்து வை. ஹாய். என்னடா பைக்ல வர? பின்ன எப்படியாவது இன்னைக்கு நீ விஜயாவை லவ் பண்ணியே ஆகணும்ன்ற முடிவுல தாண்டா வந்திருக்கேன். பைக் சூப்பரா இருக்கு. இருக்காதா பின்ன? ஏது உனக்கு? மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறல, கஸ்டமர் சர்வீஸ் கூட்ட வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். அப்ப ஓசி பைக்குன்னு சொல்லு. பின்ன இந்த மாதிரி பைக் எல்லாம் நம்ம காசு கூத்தாட வாங்க முடியும்? வண்டி வேலை என்ன தெரியுமா? 60,000 ரூபாய். ஷோரூம்ல வேடிக்கை பார்த்து தான் நம்மளாம் லாய்க்கு. டேய், நான் ஏதோ மெக்கானிக் செட்ல வேலை செய்யறதுனால எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிக்குது. நீ என் ஃப்ரெண்டுன்றதுனால உனக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிக்குது. ஆமா, வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் போலீஸ்காரனாக போறேன். காக்கி சட்டை போட்டுட்டு புல்லட்ல போற மாதிரி கனவெல்லாம் கண்டிருக்கேன். என்ன பார்த்தா பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்கிறேன். கனவுல பைக் ஓட்டுவே சரி, நிஜத்துல பைக் ஓட்டுவியா? இறங்கு, இறங்குடா. ஓட்ட தெரியுமா? நான் கேட்கிற ஓட்ட தெரியுமான்னு. டேய், இந்தடா இந்த கண்ணாடியை போட்டு ஓட்டு. நான் ஏதோ கண்ணு தெரியாத பிச்சைக்காரன் தான் நிக்கிறான்னு நினைச்சேன். இந்தா நீயே வச்சுக்க. டேய் போட்டுக்கடா, உனக்கு ஃபிட் ஆகும். ஃபிட்டா இருக்காது, பிச்சைக்கார மாதிரி இருக்கும். உட்காரு. அல்லாஹ் இயேசு ராமபிரான் அனைவரும் கைகள் குலுக்கட்டும். இளைஞரே இளைஞரே புதுயுகமே இனி இந்த பூமியின் சரித்திரம். உயிரை சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும்.